அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 26ஆம் ஆண்டுக்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 50,000 ப்ளஸ் வேகன்சி இந்த தடவை கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடுக்கு மட்டும் வந்திருக்கக்கூடிய வேகன்சி. சரிங்களா? இது ஆல் ஓவர் ஸ்டேட் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 98,000 ப்ளஸ் வேகன்சி வந்திருக்குது. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் 50,000 ப்ளஸ் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நமக்கு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ், ஓகேங்களா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, போஸ்ட்மேன் கொரியர் செக் பண்ணுறவங்க, அதே மாதிரி மெயில் கார்டு, இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வருஷத்துல 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷத்தோட முதல்ல நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. இந்த வருஷத்தோட கடைசியில் இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் விடுவாங்க. சரிங்களா? ஸோ இது கரெக்டாக அப்ளை பண்ணி, அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் மெரிட் லிஸ்ட் 1 மெரிட் லிஸ்ட் 2 அப்படின்னு விடுறதுக்கு முன்னாடியே இன்னொரு 2வது நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டே வருவாங்க. ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் வேகன்சின்றது அதிகரிச்சுட்டே தான் வரும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பார்க்க போகிறது டோட்டலாக நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ வந்திருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன போஸ்டிங்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்கன்றதை பார்க்க போகிறோம். அந்த 3 விதமான போஸ்டிங்கை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மினிமம் சேலரி எவ்வளவு, மேக்ஸிமம் சேலரி எவ்வளவு, மினிமம் நம்ம இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன ஏஜ்ல இருக்கணும், மேக்ஸிமம் என்ன ஏஜ்ல இருக்கணும். இது ரொம்ப அவசியங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதை தொடர்ந்து பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளவு ஒவ்வொரு போஸ்டிங் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கான தெளிவான விளக்கமும் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து யார் யாருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்க போறாங்க, ஏன் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பேர் அப்ளை பண்றதுக்கான காரணம் என்ன, இதுக்கான முழு ரீசனுமே தெளிவா சொல்ல போறேன். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், நீங்க என்ன ஃபார்மேட்ல வச்சிருக்கணும், எல்லாமே பார்க்க போறோம். அதை தொடர்ந்து மெயினா நம்ம அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, இது ரொம்ப அவசியம். அதை பத்தின தெளிவான துல்லியமான விளக்கமா நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம தெளிவா துல்லியமா பார்க்கறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன் எல்லாமே நீங்க நமது சேனல் மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும், அப்டேட் செக் பண்ண முடியும், நோட்டிபிகேஷன் நீங்க பார்த்துக்க முடியும். எல்லா விஷயத்தையுமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட்லாம் உங்களுக்கு தெளிவாகவும் தெரியும். சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க, போஸ்ட் ஆஃபீஸ் நியூ ரெக்ரூட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், போஸ்ட்மேன் கொரியர் பண்றவங்க, மெயில் கார்டு மல்டி ஸ்டாஃப், ஓகேங்களா? ஸோ மெயில் கார்டு சரிங்களா? ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சி வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வேலை வாய்ப்பு எங்க இருந்து ஃபர்ஸ்ட்ல வந்திருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ், இந்திய அஞ்சல் துறையில இருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் நமக்கு அபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. போஸ்டோட நேமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்ட் இங்க வந்திருக்குது அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த போஸ்டிங்க்கு வந்திருக்குது. அடுத்தது போஸ்ட்மேனுக்கு வந்திருக்குது, மெயில் கார்டுக்கு வந்திருக்குது, பிஏஎஸ்ஏ, ஓகேங்களா? ஸோ அது போஸ்டிங் கிளர்க் போஸ்டிங்காக வந்திருக்குது. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்ததா போஸ்டோட என்னென்ன டோட்டல் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு
50,500 கரெக்டா சுகுரா வந்து பார்த்தோம்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 50,500 வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த 50,500 வேகன்சியும் ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத பார்ப்போம். சரிங்களா? அடுத்ததா அப்ளை மோட பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம வந்து ஆன்லைன்ல தான் பண்ணியாகணும். ஏன்னா ஆஃப்லைன்ல பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய மிஸ்டேக் வரும். அதே மாதிரி நம்ம சரியான நேரத்துல போயிட்டு அப்ளிகேஷன் நம்ம சேர்ந்துச்சா சேரலையான்னு சொல்லிட்டு நிறைய கவலையோடயே இருக்கும். ஸோ அது எல்லாமே தவிர்ப்பதற்காக தான் நம்ம வந்து இந்த ஆன்லைன் மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஈஸியாவும் பண்ணிக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அத தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்க முடியும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஆல் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஃப்ரெஷர்ஸா இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிரைவேட் ஒர்க்ல பிரைவேட் கம்பெனில அப்படின்னா, நீங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். இல்ல வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் செகண்டரி ஜாப்பா நான் வந்து இத பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்படின்னு சரிங்களா? அடுத்ததா மெயினா செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து எக்ஸாம் உண்டுங்க. ஏன்னா இந்த வேலை கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுடைய லைஃபே வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி போஸ்ட் ஆஃபீஸ் வேலைகள்லாம் கிடைச்சது அப்படின்னா, ஏன் வேலையும் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். சேலரி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இந்த வேலைலாம் கிடைச்சதுன்னா, உங்களுடைய லைஃபே வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏன்னா, காலையில 9, 10 மணிக்கு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க 2, 3 மணிக்குள்ள நீங்க வீட்டுக்கே வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீ தான். ஓகேங்களா? அதுவே நீங்க வேற கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்க அப்படின்னா, காலையில 8 மணிக்கு நீங்க போயிற மாரி இருக்கும். மாலையில 5 மணி, 6 மணி ஆகுற மணிக்கு நீங்க வர மாரி இருக்கும். ஸோ மத்த வேலைகளுக்கும், இந்த வேலைகளுக்கும் இதுதான் டிஃபரன்ஸு. அதே மாரி சேலரியும் அதிகம், வேலையும் கம்மி. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையில. அதனால தான் நெறைய பேர் இந்த வேலைய சூஸ் பண்றதுக்கான காரணமும். சரிங்களா? ஸோ அடுத்ததா சேலரி. ஏன் நான் லைஃப் செட்டில் ஆகக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படின்னு சொன்னேன்னா, இந்த சேலரி பேஸ் பண்ணி நீங்க பார்த்தாலே தெரியும். மினிமம் ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங் சேலரியே 18,000 ஸ்டார்ட் பண்ணி, மேக்ஸிமம் சேலரி 81,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மினிமம் சேலரி தான். ஓகேங்களா? இது இல்லாம கவர்மெண்ட்ல வரக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைகளுக்கும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட். ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஏஜ் லிமிட் கிடையாம பொதுவாவே ஏஜ் லிமிட் குடுத்துட்டாங்க. மினிமம் ஏஜ் வந்து 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். இதுல நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரில வரீங்க அப்படின்னா 45ல இருந்து 50 வயசு வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, பிசிஎம் இந்த கேட்டகரில வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் வயது தளர்வு 45ல இருந்து 48 வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் ஜென்ரலா ஓபிசி கேட்டகரில வரவங்க ஓபிசில யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா, பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சிஎம், எ இதில் பிசிஎம் இந்த கேட்டகரில எல்லாமே ஓபிசில தான் வருவீங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து ரூ. 100 சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரில வரீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. நீங்க ஃப்ரீயாவே விண்ணப்பிச்சுக்க முடியும். அடுத்து பேமெண்ட் மெத்தட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலியமா பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆப்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு மேல 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்புங்க. சரிங்களா? ஸோ நம்ம கடைசியா பார்க்க போறது என்னென்ன டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது உறுதின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் இது. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு ஓகேங்களா? கண்டிப்பா மஸ்ட்டா வேணும். ஏன்னா உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்காக, அட்ரஸ் ப்ரூஃபா கண்டிப்பா ஆதார் கார்டு நீங்க பேஸ் பண்ணி வச்சே ஆகணும். ஓகேங்களா? டாக்குமெண்ட்டா. அடுத்து உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டும் 2மே நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும். இதுல இல்ல சொல்லல. இருந்தாலும் கண்டிப்பா நீங்க 12த் மார்க் ஷீட்டும் இதுல சப்மிட் பண்ணணும். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஓகேங்களா? உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பா வேணும். உங்களுடைய மெயில் ஐடி கண்டிப்பா வேணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் ஓகேங்களா? உங்களுடைய சிக்னேச்சர் எடுத்து நீங்க டாக்குமெண்ட்டா நீங்க வச்சுக்கணும். அது அடுத்ததான் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு. ஸோ எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கணுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட்டிங் டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து நீங்க விண்ணப்பிச்சுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த மாதம் வந்து நமக்கு வந்து அதே டேட்ல 20ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. தேங்க் யூ. வெல்கம்.